தற்போது மேலும் ஒரு அண்மை செய்தி. நில மோசடி வழக்கில் எம்.ஆர். விஜயபாஸ்கர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டுள்ளார். நில மோசடி வழக்கில் 2 நாட்கள் சிபிசிஐடி காவல் நிறைவடைந்த நிலையில் எம்.ஆர். விஜயபாஸ்கர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டுள்ளார். முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் கரூர் குற்றவியல் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டுள்ளார். 2 நாட்கள் கரூர் சிபிசிஐடி அலுவலகத்தில் வைத்து எம்.ஆர். விஜயபாஸ்கரிடம் விசாரணை நடத்தப்பட்டது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்க செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி இருக்காங்க. வணக்கம் கிருஷ்ணமூர்த்தி, கூடுதல் விவரங்கள். நிச்சயமாக கரூர் வாங்கல் பகுதியை சார்ந்த பிரகாஷ் என்பவருக்கு சொந்தமான 100 கோடி மதிப்புள்ள 22 ஏக்கர் நிலத்தை போலி ஆவணங்கள் மூலமாக பத்திரப்பதிவு செய்த வழக்கில் முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் சிபிசிஐடி போலீசாரால் கடந்த 16ஆம் தேதி கேரள மாநிலம் திருச்சூரில் கைது செய்யப்பட்ட நிலையில் பின்னர் அவரை கரூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி 17ஆம் தேதி அன்று திருச்சி மத்திய சிறையில் அடைத்தனர். அதனைத் தொடர்ந்து 15ஆம் தேதி 15 நாட்கள் நீதிமன்ற காவலில் அடைக்கப்பட்டிருந்த எம்.ஆர். விஜயபாஸ்கர் ஜாமீன் மனு கேட்டு கரூர் குற்றவியல் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த ஜாமீன் மனு மீதான விசாரணை நேற்று முன்தினம் நடைபெற்றது. அப்பொழுது சொத்து ஆவணங்கள் மோசடி வழக்கு தொடர்பாக எம்.ஆர். விஜயபாஸ்கர் 3 நாட்கள் கஸ்டடி எடுத்து விசாரணை செய்வதற்காக சிபிசிஐடி போலீசார் அனுமதி கேட்டு மனு அளித்திருந்தனர். இந்நிலையில் முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் தரப்பு வழக்கறிஞர்கள் மற்றும் சிபிசிஐடி போலீசார் தரப்பு வாதங்களை கேட்ட நீதிபதி பரத்குமார் விஜயபாஸ்கரை 2 நாட்கள் போலீஸ் காவலில் வைத்து விசாரிக்க உத்தரவிட்டார். இதனைத் தொடர்ந்து காந்தி கிராமம் தின்னப்பா நகர் பகுதியில் உள்ள சிபிசிஐடி அலுவலகத்திற்கு அழைத்துச் சென்றனர். சிபிசிஐடி மேற்கு மண்டல எஸ்பி ஸ்ரீதேவி விஜயபாஸ்கரிடம் நில மோசடி பதிவு தொடர்பாக சிபிசிஐடி தனிப்படை போலீசார் திரட்டிய ஆவணங்கள் அடிப்படையில் விசாரணை நடத்தினர். தொடர்ந்து சிபிசிஐடி போலீசாரால் ஏற்கனவே கைது செய்யப்பட்டுள்ள தொழிலதிபர் பிரகாஷின் உறவினர் பிரவீன் ஆகியோரிடம் விசாரணை நடைபெற்றது. 2 நாட்கள் விசாரணை நிறைவடைந்த நிலையில் இன்று கரூர் நீதிமன்ற குற்றவியல் நடுவர் நீதிபதி பரத்குமார் முன்னிலையில் ஆஜர்படுத்தினர். கற்பகம்.